Hello friends, welcome to Divyaskitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் பாருங்க. அதனால நான் 3 பீட்ரூட் நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா தேங்காய் துருவல், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் வந்துட்டு பொடியா கட் பண்ணிக்கலாம். கையில பொடியா வந்தாலும் கையில கட் பண்ணிக்கோங்க. நான் கட்டர்ல தான் போட போறேன். அந்த கட்டர் நான் காட்றேன் எதுன்னுட்டு. பாருங்க இந்த மாதிரி தான் கட் இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம இந்த பீட்ரூட்டை இப்படி சின்னதா பீஸ் பண்ணிடணும். சின்னதா பீசஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துடணும். இப்படி பீஸ் பண்ணி சேர்த்துடுங்க. இல்ல கையில கட் பண்ண முடிஞ்சாலும் கையில கட் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இத இந்த மாதிரி மூடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இத பொடியா பண்ணிடலாம். பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பொடியா வரும். ஏன்னா கையில கட் பண்ணா நமக்கு சரியா வராது. மோட்டாவா ஆயிடுது எவ்வளோ கட் பண்ணாலும். அதனால இந்த மாதிரி போட்டுட்டா இது பொடியா வரும். ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் பாயில் ஆயிடும். சீக்கிரமா செய்யறது கூட நல்ல ஹெல்ப்பா இருக்கும். இப்போ இத தாளிக்கலாம் எல்லாமே சேர்த்து. பாருங்க கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சிருந்தோம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க. ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துடுங்க. கடுகு சீரகம் சேருங்க. பாருங்க கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க இந்த மாதிரி காஞ்ச மிளகா கூட நல்லா வதங்கிட்டோம். அப்போதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது கேரட் அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் வேகாது. பீட்ரூட் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்ததில்ல. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் கலரலாம். கலரிட்டு இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஹையில் வைக்காதீங்க. தாளிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. தண்ணியெல்லாம் வற்றிச்சினாலே ஆல்மோஸ்ட் பீட்ரூட் வெந்துட்டுருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டின மாதிரி ஃபுல்லாக இருந்தால் தான் கரெக்டாக அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க பீட்ரூட் வெந்திருக்கான்ட்டு. வெந்துட்டுருக்கு. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம துருவி வச்சுருந்ததில்ல தேங்காய், அது ரெண்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னுட்டு. நல்ல டேஸ்ட்டாக கூட இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது. ஸோ ஒரு சிம்பிளாக இருக்கும். மசாலா கூட ஹெவியாக இருக்காது. பாருங்கள் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.